ஹலோ, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். யாரு? என் பேரு பிரசாத். மதுமிதா வீடு தானே? ஆமாங்க. நான் அவங்க ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். பிரசாத்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மது, உங்க ஆபீஸ்ல இருந்து தான் போன் வந்துட்டேங்க. யாரு? யாரோ பிரசாத் தான். ஹலோ மது சார். எம்டி உங்களை 8 மணிக்கெல்லாம் வர சொன்னாராமே? ஆமா சார், ரெடி ஆயிட்டேன். இப்ப கிளம்பிடுறேன். இல்ல, அதுல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சார்? உங்களை 7:30க்கெல்லாம் வர சொன்னாரு. அவருக்கு 8 மணிக்கெல்லாம் வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கான். சரிங்க சார், நான் பஸ்ல வந்தா லேட் ஆயிடும். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, வாங்க. யார் அவரு? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? எம்டிக்கு பிஏ மாதிரி ஒரு போஸ்ட்ல இருக்காரு. அரை லூசு. எப்ப பார்த்தாலும் எம்டி கிட்ட யாரையாவது போட்டு கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த ஆளை பார்த்தாலே ஆபீஸ்ல எல்லாருக்குமே அலர்ஜி. சரி சரி, என்ன டிஃபன்? இட்லி ஊத்தி வச்சுட்டேன். சட்னி அரைக்கலானா அதுக்குள்ள போன் வந்துடுச்சு. நான் அர்ஜென்ட்டா புறப்படணும். அதனால என்ன? வழக்கம் போல தெருமுனையில் இருக்கிற ஐயர் கடையில வடகறி வாங்கி சாப்பிட்டு நான் ஆபீஸ் போகணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. ஓகே. மதியானம் ஏற்கனவே புதினா சாதம் கட்டிட்டேன். சூப்பர். ஆபீஸ்ல எல்லாருமே திருநான்னு என பேர் வச்சு கூப்பிடுறதே இல்ல, மிஸ்டர் வெரைட்டி மீல்ஸ்னு தான் கூப்பிடுவாங்க, தெரியுமா? கோச்சுக்காதீங்க. அடுத்த வாரம் வடை பாயாசத்தோட லஞ்ச் அமிச்சிடுறேன், சரியா? நான் புறப்படுறேன். வாடா. என்னக்கா காலையில கிளம்பிட்ட? அர்ஜென்ட் மீட்டிங்டா. டிஃபன் சாப்பிட்டியா? இல்ல. அப்படி வாயை கட்டி வயித்த கட்டி யாருக்கு சம்பாதிக்கிற? கண்டிப்பா எனக்கு மட்டும் இல்லப்பா. ஆமா, நான் ஆபீஸ்ல வர சம்பளத்தை எல்லாம் அப்படியே சேர்த்து வச்சு அமெரிக்கால போய் நான் செட்டில் ஆக போறேன். அமெரிக்காவிலையா? உங்களுக்கு தெரியாதா மாமா? அக்காவுக்கு சின்ன வயசுல இருந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும்னு ஆசை. ஏய், உன்னை கேட்டாரு அவரு? வாய் முடிக்கிட்டாரு. உன் கதை என்ன? டெய்லி நைட் ஆனா ஊரை சுத்திட்டு வர்றது, இல்லனா காலையில வர்றது. இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஏங்க, இவன் கூட பேசி பேசி டைம் ஆயிடுச்சு. என்ன கொஞ்சம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடுறீங்களா? சரி வா. ஐயோ, கொஞ்சம் இருங்க. அவசரத்துல பேக் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. சீக்கிரம் வா, நான் உன்னை விட்டுட்டு ஆபீஸ் போகணும். போலாங்க. மாமா, டேட், டேட், வாட்ஸ் ராங் வித் யூ? நத்திங். நான் கேட்ட அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதிலே சொல்லாம இப்படி தலை மேல கை வச்சு கப்பல் கவுந்தா மாதிரி உக்காந்துருந்தா என்ன அர்த்தம்? நீ கேட்ட கேள்விக்கு உன் முகத்தை பார்த்து பதில் சொல்ல தயாரா இல்லைன்னு அர்த்தம். டாட்,
நானும் இந்த ஒரு மாசமா உங்களை டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். மத்த எல்லா நேரமும் நார்மலா இருக்கீங்க. நான் கேள்வி கேட்டா மட்டும் இப்படி டென்ஷன் ஆகி கத்துறீங்க. டேய், ரொம்ப தெளிவா பேசுறதா நினைப்பா உனக்கு? ஆபீஸ்ல வந்து பொறுப்புகளை ஏத்துக்கடான்னா அது முடியாது. என் கையில இருந்து ஒரு பைசா வாங்காம இருடான்னா அது முடியாது. சும்மா அப்பப்போ வந்து ஏதாவது கேள்வி கேட்டு மனுஷனை டென்ஷன் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. ஏதாவது கேள்வியா? இந்த வயசுக்கு மேல என் வயசு பொண்ணு கூட நீங்க சுத்தினத அம்மாவே பாத்திருக்காங்க. எப்படா பார்த்தா அவ? 6 மாசத்துக்கு முன்னாடி. 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தத அப்பவே கேட்கறத விட்டுட்டு இப்போ வந்து ஏன் கேட்கணும்? அம்மா என்கிட்ட சொல்லி 1 மாசம் தானே ஆச்சு. இந்த 1 மாசத்துல பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு உங்களை ஃபாலோ பண்ணி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு. உன்னெல்லாம் என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஏன் இருக்காது? இப்ப அப்படிதான் இருக்கும். அந்த பொண்ணு அவங்க அம்மாவான உங்க சின்ன வீடும் இப்ப வந்து ஒட்டிக்கிட்டாங்கல்ல. அதனால நானும் எங்க அம்மாவும் உங்களுக்கு பார்டரா தான் தெரியும். Get up, I say. Dad, Get up, I say. Dad, Get out of my sight. Out of my office. இது ஒண்ணு உங்க ஆபீஸ் மட்டும் இல்ல. என்ன? எங்களுக்கு இதுல எல்லா ரைட்ஸும் இருக்கு. என்னடா ரைட்ஸ்? எல்லா ரைட்ஸும். யாரா இப்படி எல்லாம் பேச சொல்லி உனக்கு கீ கொடுக்கறது? யாராவது ஒருத்தங்க கீ கொடுத்தா ரியாக்ட் பண்றதுக்கு நான் என்ன பொம்மையா?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.